ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பேபிகார்ன் மஞ்சூரியன் அதுதான் செய்ய போகிறோம். இந்த பேபிகார்ன் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். ஒரு பேக்கெட் 45 ருபீஸ்ன்னு சொல்லி விற்கிறாங்க. 400 கிராம் இருக்கும். அதை வாங்கிட்டு இந்த மாதிரி 4ஆக நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணினதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பவுலில் எடுத்துட்டு அதில் அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரும் இந்த பேபிகார்னும் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு இதெல்லாம் சரியாக ஒட்டாது. அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கணும். ரொம்ப தெளிச்சிடாதீங்க, லைட்டாக தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பேபிகார்னை ஆயிலுக்குள்ளே போடுறோம். அது என்னாகும், ஒன்றோடு ஒன்றா ஒட்டிக்கும். நம்ம கொஞ்சம் அதை பார்த்து நம்ம பிரித்து விடணும். இந்த மாதிரி வந்தது ஒரு பொன் நிறத்துக்கு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துக்கலாம். நான் 2 பேட்சாக போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு பேட்ச்சு. அடுத்து செகண்ட் பேட்ச் நம்ம அடுத்து இன்னொன்று போடுறோம். இதையும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஒரு 4 பல் பூண்டு குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். லைட்டாக வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு அதை தனித்தனியாக நம்ம ஊற்றி விடணும். அதுக்கப்புறம் ஒரு அரை குடைமிளகாய் அதையும் பெருசாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறோம். லைட்டாக நம்ம 2 செகண்ட் வதக்குனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம். அப்புறம் 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இதையும் ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா வெங்காயத்தாளில் இந்த வெள்ளைப்பாகம் பச்சை பாகம் இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்த வெள்ளைப்பாகத்தை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பேபிகார்ன் இருக்குல்ல, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம கிண்டி விடுறோம். அந்த கெச்சப் எல்லாமே இந்த பேபிகார்னோட ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறமா வெங்காயத்தாள் பச்சை பாகம் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்போ நம்ம தூவி விடுறோம். தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் தூள் தூவிட்டு நம்ம வேறு ஒரு ட்ரேக்கு மாற்றிடுறோம். இப்போ பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. வாசனை செம்மையாக இருக்குது. இது நம்ம ஸ்டார்டர்ஸாகவும் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடும்போது அது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிகார்ன் எங்காவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.